நாங்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் லப்பப்பேட்டை கிராமம் ஆற்காடு வட்டம் லப்பப்பேட்டை கிராமத்துலேருந்து வந்துக்கிறோம் சார். நாங்கள் கொஞ்சம் ஒரு 50 வருஷம் 60 வருஷமாக வாழ்ந்து நிற்கிறோம். வாழ்ந்து இங்கே லப்பப்பேட்டை ஒடையார் தெருவில் மண்பாண்ட தொழில் செய்கிறோம். காலகாலமாக அந்த இடத்துல வந்து நாங்கள் அனுபவிச்சுன்னு வருகிறோம். ஒருத்தர் தனி நபர் ஒருத்தர் சுப்பிரமணியன் என்பவர் அந்த புறம்போக்கு இடத்த மரப்பட்டா இருக்குது. அந்த இடத்த பட்டா அவர் பேரில் பட்டா மாற்றிக்கின்னு எங்களுக்கு போகிற வெயிலே தெருவில் போகிற வெயிலே அவரும் பட்டா வாங்கிட்டு இருக்கிறாரு. எங்களுக்கு உள்ளே போகிறதுக்கு வரத்துக்கு வெயில் விடாமல் ரொம்ப இது பண்ணிக்கிறார், அராஜகம் பண்ணுறாரு. எங்களை அந்த இடத்துல எந்த பொருளும் போட முடியாமல் ஒரு அமகலம் பண்ணிக்கிறாரு. டெய்லியும் போகும்போது பானை கிணலாம் ஒடிக்கிறாரு. எங்களால் எந்த தொழிலும் அங்கே செய்ய முடியல. இது கவர்மெண்ட்டு தான் எங்களுக்கு வந்து பெரிய ஒரு அரசாங்கம் உதவி எங்களுக்கு செய்யணும். இது இல்லைன்னா நாங்கள் அந்த இடத்துல நாங்கள் வாழ முடியாது. எங்களுக்கு கவர்மெண்ட்டு ஒரு கவர்மெண்ட்டு என்ன செய்யணுமோ அது எங்களுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை அந்த பட்டாவை கேன்சல் பண்ணணும். இல்லைன்னா நாங்கள் அந்த இடத்துல ஒரே அராஜகம் பண்ணுவோம். இல்லைன்னா நாங்கள் மாலை மறியல் தான் செய்யணும். வேறு வழி கிடையாது எங்களுக்கு. எங்கள் குழந்தைங்க எல்லாமே அந்த தொழில் சம்மி தான் நாங்கள் செய்கிறோம். நாங்கள் அதுதான் படிக்க வைக்கிறோம். அந்த தொழில் தவிர எங்களுக்கு வேற எந்த தொழில் மண்பாண்ட தொழில் தான் நாங்கள் செய்கிறோம். அவரு ரொம்ப அராஜகம் பண்ணுகிறாரு. எங்களால தாங்க முடியல. ஒரு குடுக்கிற தொல்லை எங்களால தாங்க முடியல. இது வந்து ஒரு கவர்மெண்ட் தான் என்ன செய்யணுமோ எங்களுக்கு செய்யணும். அவர் வந்து ரொம்ப ரவுடி ஆளுங்களை வச்சுன்னு எங்களை வந்து மிரட்டுறாரு. அது இல்லாத பெரிய இல்லாத வேலை எல்லாம் எலுமிச்சி மயம் போடுறது, சூனியம் போடுறது, பேருங்களை வச்சு அராஜகம் பண்றது ரொம்ப வேலை அவர் செய்யறாரு. எங்களால் அவர் பண்ற தொல்லைக்கு ரொம்ப தாங்க முடியல. ரொம்ப பிரச்சனை அதிகமாக கொடுத்துன்னுக்கிறாரு. இருக்கோம் நாங்கள் இதனால கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்துக்கிறோம், மனு கொடுத்துக்கிறோம். ஏற்கனவே 2-3 வீடு கொடுத்துக்கிறோம். எந்த நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்காத. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இருக்கிறோம். போய் திருப்பினா நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்துக்கிறோம். நாங்கள் இது வந்து மனு கொடுக்கறதுக்கு நாங்கள் வந்துக்கிறோம். திருப்பினோம் இது வந்து ஏற்கவில்லைன்னா திருப்பி நாங்கள் வந்து ரோட்டில் மறியல் செய்ய போகிறோம். எல்லாமே செய்ய போகிறதுக்கு தான் பண்ண போகிறோம். எங்களுக்கு பட்டாவை இது வந்து நிரந்தரமாக அந்த பட்டாவை கேன்சல் பண்ணி அவர் செஞ்சுக்கிற அவர் வாங்கிக்கிற பட்டாவை கேன்சல் பண்ணி எங்களுக்கு வந்து அந்த இடத்துல நாங்கள் தொழில் செய்கிறதுக்கு எங்களுக்கு உண்டான நாங்கள் மூலப்பொருள் பானை செய்யறதுக்கு மூலப்பொருள் வைக்கோல் விறகு தேங்காய் மட்டை எல்லாமே அந்த இடத்துல நாங்கள் போகிறதுக்கு சூளை போகிறதுக்கு அந்த இடம் எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும். இது கவர்மெண்ட்டு தான் இது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய உதவியாக செய்யணும். அந்த இடத்த விட்டா எங்களுக்கு வந்து வேறு எந்த தொழிலும் செய்யறதுக்கு இடம் கிடையாது. போகிறதுக்கு வரத்துக்கு சிமெண்ட் ரோடு அந்த வழியாக தான் நாங்கள் போகிறோம். சிமெண்ட் ரோடு நாங்கள் போகிற வழியில் அவருக்கு பட்டா போட்டு கொடுத்துக்கிறாங்க. அந்த பட்டா வச்சுன்னு சில அதிகாரிங்க அவர் மேலே இல்லாத இதுவெல்லாம் செஞ்சுங்கன்னா அவருக்கு அந்த இடம் பட்டா வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கவர்மெண்ட்டு அதிகாரிகளே சொல்கிறாங்க. நாங்கள் ஒன்றி பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியாமல் நாங்கள் மூச்சுன்னு இருக்கிறோம். இது வந்து என்ன செய்யணுமோ அது கவர்மெண்ட்டு தான் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு அந்த இடத்த மீட்டு கொடுக்கணும். அந்த பட்டாவை நிரந்தரமாக கேன்சல் பண்ணணும்.